உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. வெல்கம் பேக் டு மதுராந்தகம் மன்னா. இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளை தந்த ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஜெயத்தை தந்து உங்கள் தலையை நிமிர பண்ணுவார் என்பதில் சந்தேகமில்லை. விசுவாசித்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். தேவனின் முதல் கட்டளை, the first commandment, முதல் கட்டளை, முதலாவது கட்டளை, ஆண்டவர் முதலாவது மனிதனுக்கு கொடுத்த ஒரு கட்டளை என்பது சாப்பாடு விஷயத்துல தான். சாப்பாடு விஷயம் இன்னைக்கு நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் சாப்பாடு. இன்னைக்கு பலர் ஆரோக்கியத்தில் அக்கறையா இருக்கிறோம், ஆரோக்கியமா இருக்க நினைக்கிறோம். ஆனால் ஆரோக்கியமா இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை செய்யாமல் விட்டு விடுகிறோம். ஒருவர் கேட்டாராம், தொப்பையை குறைக்க என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அடுத்தவர் பதில் சொன்னாராம், உள்ளே போகிற குப்பையை குறைக்க வேண்டும். தொப்பையை குறைக்க என்ன செய்ய வேண்டும்? உள்ளே போகிற குப்பையை குறைக்க வேண்டும். குப்பை தொட்டில எதையும் போடுவோம். அத மாதிரி எதையாவது நம்ம உள்ள இன்டேக் எடுத்துக்கிட்டே இருந்தா அதனுடைய சரீரத்தின் ஆரோக்கியத்தை பாதிக்கும். முதல் பிரச்சனையே, முதல் குடும்பத்துல வந்த முதல் பிரச்சனையே சாப்பாட்டுல வந்த பிரச்சனை தான். ஆண்டவர் எதை செய்ய வேண்டாம்னு சொன்னாரோ அதை பிசாசு செய்ய சொல்றான். எதை ஆண்டவர் தவறுனாரோ அதை பிசாசு தவறு இல்லைன்னு சொல்றான். எதை ஆண்டவர் செய்யாதுன்னு கட்டளை கொடுத்தாரோ இதை பரவாயில்ல, நீங்க செய்தா ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லி வஞ்சித்து விட்டான் பிசாசு. முதல் குடும்பத்தில் வந்த பிரச்சனையும் சாப்பாட்டினால் தான். சபை ஆரம்பித்த போது முதல் பிரச்சனையும் சாப்பாட்டில் தான். எங்களை சரியா கவனிக்கல என்று கிரேக்கரானவர்கள் யூதர்களுக்கு விரோதம் முறுமுறுக்கிறாங்க என்று அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசு செய்த முதல் அற்புதம் கானா ஒரு கல்யாண வீட்டில், அதுவும் சம்திங் ரிலேட்டட் வித் ஃபுட். திராட்சரசம் குறைவுபட்டது, இயேசு குறைவை நிறைவாக்கினார். அன்பானவர்களே, இன்னைக்கு நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த தேவனுடைய ஆலயத்தை நாம் கவனமாய் ஜாக்கிரதையாய் பராமரிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் எதையும் நம்பி வாங்க முடியவில்லை, எதையும் நம்பி சாப்பிட முடியவில்லை. ஃபுட் சிஸ்டம் எல்லாம் மாறிவிட்டது. அநேக உணவுகள் சரீரத்துக்கு பாதிப்பை உண்டாக்குகிறது. சமீப நாட்களில் வந்த செய்திகள், பல உணவுப் பொருட்கள், மசாலா போன்ற பொருட்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அவைகளில் மனிதனின் ஆரோக்கியத்தை கெடுக்கிற காரியங்கள் கலந்திருக்கிறது, நச்சுத்தன்மை இருக்கிறது என்று சொல்லி பல பொருட்களுக்கு அரசாங்கம் தடை விதித்திருக்கிறது. இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆகாரத்துக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய சரீரத்தை ஆரோக்கியமா வைத்துக்கொள்ள நமக்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. அதே நேரத்தில் சாப்பாட்டுக்காகவே நாம் வாழவில்லை, நமக்கு தேவை சாப்பாடு, ஆண்டவர் தருவார். இவைகள் உங்களுக்கு வேண்டியவை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அதே நேரத்தில் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அன்பானவர்களே, சரீரத்துக்கு ஆகாரம் அவசியம், அதே போல நம்முடைய ஆத்துமாவுக்கு வேத வசனங்கள் அவசியம். இந்த வசனம் தான் நமக்கு ஆத்துமாவுக்கு சாப்பாடு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த மன்னாவுக்காய் ஸ்தோத்திரம். இதுல நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கிற விஷத்தன்மை கொண்ட செய்திகள் போன்ற சாப்பாடெல்லாம் நாம் விலக்கி மிகுந்த கவனமாய் வாழ வேண்டும். துர் உபதேசங்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். நன்மை தீமை இன்னதென்று அறியத்தக்க நிலையில ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், எது சரி எது தவறுன்னு தெரிந்து கொள்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. இந்த நாளில் தேவன் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனின் முதல் கட்டளை, ஆண்டவர் ஒன்றை கட்டளையாய் சொன்னால், பைபிள்ல எல்லாமே கட்டளை தான். சும்மா ஆலோசனையா இதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல, நாட் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஆண்டவர் பேசினதெல்லாம் தகவலுக்கு அல்ல, நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆண்டவர் செய்யல, கட்டளையா தான் கொடுக்கிறார். ஸோ எந்த கட்டளையை கர்த்தர் கொடுத்தாலும், எதை கொடுத்தாலும் அதற்கு நாம் கீழ்ப்படுகிறோமா என்று பார்க்கிறார். ஆண்டவர் கொடுத்த கட்டளையை நம்புங்கள்.
ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை விசுவாசிக்கும் போது, அதற்கு கீழ்ப்படியும் போது அதில் ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே காலத்தில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட போது எதை புசிக்க வேண்டும், எதை புசிக்க கூடாது என்று ஃபுட் ரெகுலேஷன்ஸை ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தர் இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் 5 அப்பம் 2 மீன்களை ஆசீர்வதித்து அவர்களை திருப்தியாக்குவேன் என்றார். இன்றைக்கு தேவன் உங்களை ஆசீர்வதித்து திருப்தியாக்கி உங்கள் சரீரங்களுக்கு நல்ல பலனை தந்து ஆசீர்வதிப்பாராக. நம்மை கெடுக்கிற எத்தனையோ விதமான உணவுப் பொருட்களை போன்ற தோற்றமளிக்கிற அநேக விஷத்தன்மை கொண்டவைகளை நாம் உட்கொள்கிறோம். கவனமாயிருப்போம். மதுபானங்கள், புகைப்பிடித்தல், வெற்றிலை பாக்கு போடுவது, பொடி போடுவது, இந்த சரீரத்தை கெடுக்கிற நிறைய காரியங்களை நாம் உட்கொள்கிறோம். அதுவும் இந்த நாட்களில் ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்கிறோம். தெருவோரங்களில் பலவிதமான உணவுகளை வாங்கி சாப்பிட்டு ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்கிறோம். அதன் பிறகு ஆண்டவரே என்னை சுகமாக்கும் என்கிறோம். கவனமாய் வாழ, ஜாக்கிரதையாய் வாழ, உங்கள் சரீரமாகிய தேவ ஆலயத்தை கவனமாய் காத்துக்கொள்ள ஆண்டவர் கிருபை தருவாராக. உங்கள் சரீரங்களில் இருக்கிற வியாதிகளை கர்த்தர் மாற்றுவாராக. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற உணவு மட்டுமல்ல, எந்த கட்டளையா இருந்தாலும் அதற்கு நான் கீழ்ப்படிவேன், அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிவேன், சந்தேகப்பட மாட்டேன். ஆண்டவர் சொன்ன அனைத்திற்கும் 100க்கு 100 கீழ்ப்படிவேன் என்கிற கீழ்ப்படிகிற இதயத்தை கர்த்தர் தருவாராக. படிக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் கட்டளையாய் பாருங்கள், அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். தேவன் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அற்புதமான ஆண்டவரே, நீங்க கொடுத்த கட்டளையை ஆதாம் ஏவாள் மீறின போது அவர்களுக்கு அது சாபமாய் முடிந்தது. நாங்களும் ஆண்டவர் உடைய கட்டளைகளுக்கு 100க்கு 100 கீழ்ப்படிந்து எந்த காரியத்தையும் என் தேவன் எதிர்பார்க்கிறபடி செய்ய வேண்டும் என்ற நிலையில் நாங்கள் அர்ப்பணித்து வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமக்கே மகிமைகனம் உண்டாகட்டும். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஆரோக்கியமான நாளாய் உடைய பிள்ளைகளுக்கு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே.